தஞ்சை திருவையாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தஞ்சை திருவையாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் வேற சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சரி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் கடந்த ஒரு வாரமா மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தொகுதியா போற தலைவரை நம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. உதயநிதி வந்தாப்புல வந்து பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு. ஆனா துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டாரு, கலைஞ்சு போயிட்டாரு. நம்மளும் கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு போயிடக்கூடாது. 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 17 நாட்கள் இருக்கு. நம்முடைய கைகள்ல 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு வாக்கு கேட்கணும். நம்முடைய திட்டங்களை சொல்லணும். போன முறை என்னென்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி என்ன? முக்கியமான வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து தெரியுமா? மகளிருக்கான விடியல் பயண திட்டம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம். அதே மாதிரி கல்வி முக்கியம், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு, பசியோடு இருக்கக்கூடாது, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தலைவர் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே முதல் மாநிலம். இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு போக வேணாமா? மேற்படிக்க கூடாதா? அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு கல்வி திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம். இப்ப சமீபத்தில் போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். சரி, நன்றி. 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் 2019 நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுப்பதை விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு முடிவு செஞ்சு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். இது எல்லாத்த விட மிக மிக முக்கியமான திட்டம், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச திட்டம். சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் சதி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் சும்மா விடுவாரா? 1000 ரூபாய் கொடுத்தா நிப்பாட்டுறீங்களா? நான் கொடுக்குறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 1000 ரூபாய், 3000. கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் காலைல 6 மணிக்கெல்லாம் உங்களுடைய வங்கி கணக்குல 5000 ரூபாய் வர வச்சாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க.